Hi friends, welcome to Madura Media. இன்னைக்கு ஒரு டேஸ்டான மாம்பழ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 ml பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். பால் ஒரு கொதி வந்தவுடனே சுகர் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். இது ஒரு 100 ml வற்றணும். நல்லா பழுத்த மாம்பழமாக ஒரு பழம் எடுத்துக்கலாம். அந்த பழத்தை ஒரு கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா அழகாக க்யூப்ஸ் மாதிரி ஸ்லைஸ் வந்துடும். எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இப்போ பாலும் நல்லா காஞ்சிருச்சு. 100 ml பால் வத்திருச்சு. அந்த பாலை தனியாக ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழத்துண்டை சேர்த்துடலாம். இப்போ ஆற வச்சுருக்க அந்த பாலையும் இதில் ஊற்றிடலாம். ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் குட்டி குட்டி டம்ளர்ஸ் இருக்கும்ல, அதில் இதை ஊற்றிடலாம். இதுலேயும் ஊற்றியாச்சு. பால் கவர் இருக்குல்ல, அதை நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நடுவில் லைட்டாக கீறிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அது ஃபிட்டாக நிற்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அந்த மாதிரி சாயாமல் ஃபிட்டாக நடுவுலே சென்டரில் நின்றும். இதே மாதிரி 3 இதுக்கும் பண்ணிடலாம், மற்ற 2க்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் தனியாக எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நான் கட் பண்ணி எடுக்கிறேன். மற்ற 2ம் ஈஸியாக வந்துருச்சு மேலே எடுத்த உடனே. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இது ஒரு 2 செகண்ட் வச்சா போதும். இதை அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.